வணக்கம். இன்னைக்கு ஒரு ரேண்டம் ரெசிபி சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன ரெசிபி அப்படிலான்னா ஆனியன் பக்கோடா, பால் கொழுக்கட்டை, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். அண்ட் எது வந்துருந்துச்சு அப்படின்னா பால் கொழுக்கட்டை செய்யலாமா? இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவை எடுத்துட்டு அதில் தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா மாவை பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து சின்ன சின்ன பாலாக உருட்டி வச்சுக்கிட்டேன். எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பால் ஷேப்புக்கு உருட்டி வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு 2 கப் அளவு தண்ணி, 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு பால் இந்த மாதிரி லைட்டாக கொதிக்கிற அளவுக்கு வந்ததும் நம்ம உருட்டி வச்சிருந்த பால்ஸ் எல்லாத்தையுமே இப்போ ஒன்று ஒன்றா இது கூட சேர்த்துடலாம். இப்போ இதை அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட வேக விட்டுட்டு அப்புறமா ஒரு 3/4 கப் அளவுக்கு சுகர், கொஞ்சமாக திருவின தேங்காய், 3 ஏலக்காய் சேர்த்துட்டோம் அப்படின்னா பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடும். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல? மறக்காமல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.